சுருள் அப்பம் செய்வது எப்படின்னு காமிக்கிறேன். இது மார்னிங் டிஃபனுக்கும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லா இருக்கும். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காவை துருவி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்து வறுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனா வர அளவுக்கு வறுக்கணும். நான் என்ன பண்ண, ஏலக்காவை கொஞ்சம் ட்ரை வானலில வறுத்துட்டு சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அதை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். சர்க்கரை வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கு. இப்போ இறக்கி ஆற வச்சுக்கலாம். இதுல 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணா அது ரொம்ப பாகு வர மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் ஆனோன்னு இறக்கிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துல கரைச்சிக்கணும். கட்டி முட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் தோசை தவா எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கணும் அடுப்பு. தோசை மாதிரி வார்த்துக்கணும். சரி, எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனா ஆகக்கூடாது, தோசை வெள்ளையா தான் இருக்கணும். மைதா தோசை கொஞ்சம் எடுக்க வராது, கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். மெதுவா சிறு தீயில வேக வேணும். சுட்ட தோசையில நடுவுல அந்த நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை வச்சுட்டு சுருட்டிடணும். சூடா இருக்குது, பார்த்து சுருட்டுங்க. இது 2வது தோசையும் காமிக்கிறேன். அதே மாதிரி நடுவுல பூர்ணத்தை வச்சுட்டு ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப ருசியா இருக்கும். சூடா இருக்கு, அதனால தான் பார்த்து சுருட்டணும். இப்போ சுருள் அப்பம் ரெடி. அந்த 1 கப்பு மாக்கு ஒரு 12 பீஸ் வந்துச்சு.
சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய குறையதா இருந்தா சொல்லுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும்.